பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம 7 வகையான சுதந்திரத்தை பற்றி தியானிக்க போகிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கான சுதந்திரம். இருளை விட்டு வெளிச்சத்துக்குள்ளாரையும் சாத்தான அதிகாரத்திலிருந்த தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளாரையுமாக நம்மளை மாற்றியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து கொடுக்கும்படியாக பரிசுத்தவான்கள் கூறிய சுதந்திரத்தை அப்போஸ்தலர் 26:18 நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக கிருபையினால் உண்டாகும் சுதந்திரம். ரோமர் 4:16 விசுவாசத்தினால் வருகிறது அது. அடுத்ததாக மூணாவதாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சுதந்திரம். எஃபேசியர் 5:5 அதாவது விபச்சாரக்கார், விக்கிரகாராதனக்கார், பொருளாசக்காரர் இவங்கெல்லாம் கிறிஸ்துவின் சுதந்திரத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னு சொல்லப்படுகிறது. நாலாவதாக ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம். அதை ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் பங்கடையா நம்ம தகுதி உள்ளவங்களாக அவர் மாற்றியிருக்காங்க. கொலோசியர் 1:12 வாசிக்கிறோம். அடுத்ததாக நிலையுள்ள நித்திய சுதந்திரம். எபிரேயர் 9:15 மற்றும் 10:34 நித்திய சுதந்திரம் அடையும்படியாக நித்திய பரலோகத்தை நமக்கு உண்டுன்னு சொல்லி ஆஸ்திகளெல்லாம் கொள்ளையிட சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக ஆறாவதாக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். தேவனுடைய பலத்தினால் அது காக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக அந்த சுதந்திரம் வச்சிருக்கிறது. அடுத்ததாக அது 1 பேதுரு 1:5 எழுதியிருக்கிறது. அடுத்ததாக ஏழாவதாக ஒளியானதும் வாடாத்ததும் மாசற்றதுமான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படியாக நமக்கு அந்த சுதந்திரம் வச்சிருக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கத்தின்படி நம்மளை மறுபடியும் ஜெனிப்பிச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். அது 1 பேதுரு 1:4 எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் ரோமர் 8:17 நான் பிள்ளைகளானால் சுதந்திரராகிறது நிச்சயம். சுதந்திரம் உண்டு. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரவாளியுமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். 7 வகையான சுதந்திரத்தை பற்றி நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம். முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. 2வது கிருபையினால் உண்டாத சுதந்திரம். 3வது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரிய சுதந்திரம். 4வது ஒளியுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம். 5வது நிலையுள்ள நித்திய சுதந்திரம். 6வது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். 7வதாக ஒளியானது வாடாத்தது மாசற்றதுமான சுதந்திரம். அதாவது உண்டாகும்படி மாசற்றதுமான சுதந்திரம் நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சுதந்திரத்தை எல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. நான் பிள்ளைகளாக கர்த்தரோட நாமத்தின விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர் அத்தனை பேர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர் பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் உண்டு. கிறிஸ்துவனுடன் சுதந்திரம் அவர் நமக்கு உரியது. கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.